தூத்துக்குடி இளைஞர் உயிரிழந்த சம்பவத்துல காவல் நிலையத்துல இளைஞர் மயங்கி விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கு. கடந்த 17/7/2026 அன்று தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்ற 24 வயதுடைய நபர் மதுவிலக்கு அமலாக்க சோதனையின் போது 180 மில்லி லீட்டர் அளவிலான 120 ரூபாய் மதுபான பாட்டில்களை சட்டவிரோதமாக வைத்திருந்தது கண்டறியப்பட்டதால தூத்துக்குடி தெற்கு காவல் நிலைய குற்ற எண் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் பிரிவுகள் 14 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட பின்னர் சட்டப்படி பின்பற்றப்பட வேண்டிய அனைத்து நடைமுறைகளும் முறையாக கடைபிடிக்கப்பட்டன. அவரது உடல் சோதனையானது காணொளி மூலம் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட விவரம் அவரது குடும்பத்தினருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 17/7/2026 அன்று மாலை சுமார் 5:50 மணியளவில் அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டது. தொடர்ந்து பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தகுதியுடையவர் என சான்றளித்ததுடன் அவரது உடலில் எந்தவித வெளிப்புற காயங்களும் இல்லை என்றும் மருத்துவ சான்றளித்தார். மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் மேற்கொள்ள வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்காக அவர் மீண்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அப்போது காவல் நிலையத்தில் இருந்த பிற கைதிகளுடன் காவல் நிலைய லாக்அப்ல வைக்கப்பட்டார். லாக்அப்ல இருந்தபோது மற்ற கைதிகளோட இயல்பாக நின்று பேசிக் கொண்டிருந்த அவர் திடீரென தானாகவே மயங்கி கீழே விழுந்தார். இந்த சம்பவம் லாக்அப்பின் முன்புறத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால பதிவாகியிருக்கு. இதையடுத்து காவல்துறையினர் உடனடியாக அவருக்கு தேவையான உதவிகளை செய்து குடிநீர் வழங்கி பாதுகாப்பாக அமர வைத்தனர். காவல் நிலைய வரவேற்பு பகுதியில் இருந்த அவரது தாயாரும் உடனடியாக அழைக்கப்பட்டார். அதன் பின்னர் அவரது உடல்நிலை இயல்பாக இருந்ததால கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு தொடர் மருத்துவ பரிசோதனைக்காக அவரது உறவினர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டார். அதன் பின்னர் மருத்துவமனை அருகே அவர் மீண்டும் மயங்கி விழுந்ததாக அவரது உறவினர்கள் காவல்துறையினருக்கு தெரிவித்தனர். மேலும் தகவலோடு செய்தியாளர் பாஸ்கரன் இணைகிறார். பாஸ்கரன், வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. கடந்த 17ஆம் தேதி தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்துல தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் வயது 24. அவர் மதுவிலக்கு அமலாக்க
சோதனையின் போது ஒரு 180 மில்லிலிட்டர் அளவிலான பாட்டில்கள் வைத்திருப்பது சட்டவிரோதமாக வைத்திருப்பது கண்டறியப்பட்டதன் காரணமாக தூத்துக்குடியோட தெற்கு காவல் நிலைய குற்றையின் அடிப்படையில் அவருக்கு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட பின்னர் அந்த சட்டப்படி அவர் பின்பற்ற வேண்டிய அனைத்து விதமான நடைமுறைகளும் முறையாக கடைபிடிக்கப்பட்டன அப்படிங்கறதுதான் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினுடைய விளக்கமாக இருக்கிறது. அவரது உடல் சோதனையானது காணொலி பதிவு செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்ட விபரம் அவரது குடும்பத்தினருக்கும் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கறதையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து தான் கடந்த 17ஆம் தேதி அன்று ஒரு மாலை ஒரு 5:30 மணி இருக்கும் அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டதாங்க. அது அப்படிங்கறத தகவலாக தெரிவிச்சிருக்காங்க. பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் அவர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த தகுதியுடையவர் என்று சான்றளித்ததன் காரணமாகத்தான் அவரது உடல்ல எந்த விதமான காயங்கள் இல்லை அப்படிங்கறதையெல்லாம் உறுதிப்படுத்த பிறகு மருத்துவ சான்றிதழும் கொடுத்திருக்காங்க. ஆனா மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் நிறைவு செய்யப்பட்ட பிறகுதான் அவர் மீண்டும் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் காவல் நிலையத்திலிருந்து பிற கைதிகளோடு காவல் நிலையத்துல அவர் அடைக்கப்பட்டாரு. லாக்அப்ல இருந்த போது மற்ற கைதிகளோட இயல்பாகத்தான் நின்று அவர் பேசிக் கொண்டிருந்தாரு. திடீர்னு தானாகவே மயங்கி கீழே விழுந்தாரு. இந்த சம்பவத்துல அந்த தொடர்பான அனைத்து விதமான விவரங்களும் இந்த வீடியோல பதிவாயிருக்கிறது அப்படிங்கறதையெல்லாம் சுட்டிக்காட்டி பின்னர் மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்படும் போது இந்த மயக்கி விழுந்தது தொடர்பான அனைத்து விதமான வீடியோக்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கலாம் தெளிவுபடுத்திருக்காங்க. இதன் காரணமாக அவருடைய மரணத்துல எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் தூத்துக்குடி காவல்துறை விளக்கமாக தெரிவித்திருக்கிறாங்க. சக கைதோடு அவர் அடைக்கப்பட்டிருந்தாரு. திடீரென அவர் மயக்கி விழுந்ததன் அடிப்படையில் தான் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்ட போது கூட மருத்துவர்கள் வெளிப்புற காயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கறதெல்லாம் தெளிவுபடுத்தும் விதத்துல இந்த வீடியோவை வெளியிட்டு தூத்துக்குடி காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். தூத்துக்குடி இளைஞர் மரணத்துல இளைஞர் மயங்கி விழுந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 2.92 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.31 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.